சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக பாசம் வைத்த உறவு விட்டு இப்பொழுது பிரிந்து இருக்கிறது. அதற்கான காரணம் இப்பொழுது இந்த பதிவின் மூலம் சொல்ல போகிறேன். இதை முழுவதுமாக கேட்டு பயன்படுத்திக் கொள் குழந்தையே. நீ அவரையே நினைத்து உள்ளம் கலங்கிக் கொண்டிருக்கிறாய். எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறாய். அதற்கான நேரம் எப்பொழுது வரும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அதற்கான காரணத்தை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுது நடைபெறும் தெரியுமா? உனக்கானவர் மனம் மாறி உன்னை சந்தித்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அவர் எப்பொழுது மனம் மாறுவார் என்பது காலம் நேரமாக இருக்கிறது. இன்னும் அதற்கான செயல்களை அவர் கொடுக்கவில்லை. இன்னும் அவர் எதையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி உள்ளவர்கள் அவரை சுற்றி உன்னிடம் சேர விடாமல் தடுக்கிறார்கள். யார் யார் பேச்சையோ அவர் கேட்டு உன்னை தவிக்க விடுகிறார். அப்படி ஒன்றும் உங்களுக்குள் பெரிய பிரச்சனைகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எதையோ நினைத்து யார் பேச்சையோ கேட்டுக்கொண்டு அவர் உன்னை தவித்து வருகிறார். கேட்பார் பேச்சை கேட்டு உன்னை தவித்து வருகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், அவரது மனநிலையை மாற்றி அவர் மீது நீ வைத்திருக்கும் அன்பு உண்மையானது என்று உணர வைப்பேன். அதை நான் உனக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் எண்ணம் முழுக்க அவரையே எண்ணிக்கொண்டிருக்கிறது. அவரது நிலையை நான் நிச்சயமாக மாற்றுவேன். அவரே மனம் மாறி உன்னை தேடி வர வேண்டும் என்பதுதான் உன்னுடைய ஆசையும், அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. அவர் யாரை நம்பி இருக்கிறாரோ, அவர் பேச்சை கேட்கிறாரோ, அது நிச்சயமாக மாறும். கலங்காதே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி உனக்கான நல்ல நேரத்தை கனிய வைப்பேன் குழந்தையே. எல்லாம் கர்மா என்று நினைக்காதே. அது விழி என்றும் புலம்பாதே. இவையெல்லாம் நொடி பொழுதில் மாறும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். இது நடக்குமா நடக்காதா என்ற உன் எண்ணத்தை நான் உறுதியாக போக்குவேன். கலங்காதே. அவரை நான் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை நம்பிய யாரையும் நான் கைவிடவே மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.